ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஓட்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு டம்ளர் ஓட்ஸ், அரை டம்ளர் பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் ஆயில் அண்ட் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு போட்டு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்து 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. 2 பல்லு பூண்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கையளவு பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 15 நிமிஷம் ஊற வச்ச பாசிப்பருப்பை வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு டம்ளர் ஓட்ஸ் சேர்த்து 1 மினிட் வதக்கிக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டுடுங்க. 5 விசில் வரணும். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூப்பரான டேஸ்டியான ஓட்ஸ் பீசி பாத் ரெடி. நான் இதை ஓட்ஸ் பீசி பாத்னு சொல்லுவேன், நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஹாட் பாக்ஸில் என்னோடய லஞ்ச் நான் பேக் பண்ணிட்டேன். ரைஸுக்கு பதிலாக ஓட்ஸ் அண்ட் சிறுபருப்பு நான் இங்கே சேர்த்துருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.